strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 ஓட மேட்ச் 13 ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் MI கேப் டவுன் வர்சஸ் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இன் கேப் டவுன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா MIயோட ஹோம் கேம். ஸோ த கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோபர்க் வின் பண்ணிட்டாங்க MIயோட. இந்த முறை MI வந்து ஜோபர்க் அடிச்சு தூக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் மக்களே, வித் போனஸ் பாயிண்ட். ஸோ சூப்பர் வின் ஃபார் MI. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் தோத்தாங்க, ஆல்ரெடி 2 மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களோட ரன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெமெண்டஸா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்போ அவங்க SRH வந்து அவ்வளவு பெரிய ரன்ஸ் வித்தியாசத்துல அடிச்சாங்களோ நான் அப்பவே சொல்லியிருந்தேன், இன் பிட்வீன்ல அவங்க 2 மேட்ச் தோத்தாலும் இட்ஸ் நாட் அ பிக் கன்சர்ன், பிகாஸ் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரன் ரேட் நல்லா இருக்குன்னு. இப்போ போனஸ் பாயிண்டோட வேற வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி டெஃபினட்டா முதல் முறையா அவங்க வந்து டாப் 4க்கு குவாலிஃபை ஆவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா தரோ டாமினன்ஸ்ங்க. அதாவது நாங்க ஏன் கெத்து டீம்ன்றது வந்து MI கேப்டன் இந்த கேம்ல பயங்கரமா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் பெல்லுன்னு கண்டிப்பா சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே வின் பண்ணாங்க. தேர்ட் மேட்ச் மழை வந்துருச்சு, இல்லைன்னா அந்த மேட்ச் வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா 139 தான் டார்கெட். நீங்க கண்டிப்பா ஜோஹானஸ்பர்க் விக்கெட்ல அதை சேஸ் பண்ணிருக்கலாம். பட் இந்த மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐ ஓபனர் தான் ஃபார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். அது எந்த டவுட்டுமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பிளாட் ட்ராக்ல JSKவோட போலிங் எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். அதுதான் எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச்ல ஆச்சு. பட் இந்த விக்கெட்டை நீங்க பார்க்கும்போது எப்படி திரும்ப தோணுச்சு, ரொம்ப ட்ரையா இருந்தது. போக போக பால் திரும்பவும் ஹோல்ட் ஆகும் போல. பட் பேட்டிங்க்கு நல்லா இருக்கு, மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. 2 கேப்டனுமே அதே தான் நினைச்சாங்க, டாஸ் வின் பண்ணா நாங்க பேட்டிங் தான் எடுத்துருப்போம்ட்டு. ஸோ JSK கேப்டன் ஃபேப் டு பிளஸிஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு. 172 for 5 in 20 overs. டெஃபினட்டா அதாவது ஓப்பனர்ஸ் கொடுத்த ஸ்டார்ட் இருக்குல்ல, ஃபேஃபும் சரி கான்வேயும் சரி 2 பேரும் சேர்ந்து 97 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 11 ஓவர்ஸ்ல சூப்பரா விளாண்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் 9 ஓவர்ஸ்ல அதை மேக்ஸிமம் டபுள் பண்ணதான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா JSK ஒரு 190 200 அடிச்சிருந்தாங்கன்னா அது சைக்கலாஜிக்கலா இருந்திருக்கும். என்னதான் இந்த ஸ்கோரை இவங்க அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க 15 ஓவருக்குள்ள. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 200 மேல அடிச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு சைக்கலாஜிக்கல் திங் இருந்திருக்கும். பட் we have to give credit to the Mumbai bowlers also. அவங்களும் வந்து கரெக்டா அப்படி சந்தில பூந்தாங்க. அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங்கும் ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்க்கு மேல 10 ஓவர்ஸ்க்கு மேல ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கான்வே அண்ட் ஃபேப் டு பிளஸஸ் ஓப்பனிங்ல அந்த ஒரு 97 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்ததுக்கு அப்புறம் டெப்ளாய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஒரு எண்ட்ல பேர்ஸ்டோ நல்லா விளையாடினார் ஃபார் 43. ஒன்ஸ் அகேன் வில்லியம் லூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த எடிஷன்ல புதுசா வந்திருக்காரு JSKக்கு. பட் ஆனா எந்த அளவுக்கு அவர் வேல்யூ கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அவர்கிட்ட பெரிய பவர் ஹீட்டிங் கேமும் இல்ல. அப்படின்னும் போது வந்து ஜஸ்ட் பால்ஸை சாப்பிட்டுட்டு அவுட் ஆயிட்டு போறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ டெப்ளாய், வில்லியம் லூப் இவங்க 2 பேருமே நாட் டிபிக்கல் T20 பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஆனா அவங்க 2 பேருமே டீமுக்கு என்ன தேவையோ அதை செய்யறாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் டிப்ளாயாவது வந்து பாத்தீங்கன்னா 1-2 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பட் வில்லியம் லூபோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் வந்து நிக்குது. அண்ட் ஆஸ் யூசுவல் லாஸ்டா டொனோவன் ஃபெரரா வந்து அவரும் ஒரு கேமியோ விளையாண்டாரு. ஆக்சுவலா அவரு விளையாடின கேமியோவும் சரி, லாஸ்டா பேஸ்டோ அடிச்ச அந்த 2 6 போல்ட் பால், அதெல்லாம் தான் மேஜர் ரீசன் இவங்களுக்கு 172 வர. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 97 for 1 பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா 200 அடிப்பாங்க போல, இந்த விக்கெட் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஸோ இந்த விக்கெட் டெஃபினட்டா 200 அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விக்கெட் தான் இந்த கேப் டவுன்ல. பாக்குறதுக்கு தான் ட்ரையா இருந்துச்சு, ஆனா நல்ல ஒரு பிளாட் ட்ராக். டு பி வெரி ஆனஸ்ட், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்துட்டு போனாரு. சோ இதெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள். JSK will be disappointed. ஏன்னா போல்ட் ரபடாவெல்லாம் ஆடிட்டாங்க நல்லா, ஆனா விக்கெட் விட்டதெல்லாம் பாருங்க ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு. இதுதான் ஃபன்னி கேம், புரியுதா உங்களுக்கு? கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டஃப்பான பிளேஸ கூட சம்டைம்ஸ் ஆடிடலாம். பட் ஒண்ணுமே இல்லாம பார்ட் டைம் போலர் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அவனுக்கு நீங்க விக்கெட்டை வாரி கொடுப்பீங்க. அண்ட் ரஷீத் கான் ஆஸ் யூசுவல் அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா போட்டாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. கார்பின் பாஷ் ஆக்சுவலா நல்லா போட்டாரு. சோ MI என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒன்ஸ் அந்த கான்வே அவுட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஃபேப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கான்வே அவுட் ஆனதுக்கு அப்புறம் இமிடியட்டா கேமுக்குள்ள வந்தாங்க. அப்படி இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள 113க்கு 4 விக்கெட். அந்த மொமெண்டம் அப்படியே போயிடுச்சு ஆக்சுவலா JSK கிட்ட இருந்து. சோ குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் MI, அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கும். சோ சேசிங்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த டார்கெட்டை கண்டிப்பா MI அடிக்கலாம். ஏன்னா நாட் அ பிக் டார்கெட், விக்கெட்டும் நல்லா இருக்குன்னு. பட் நான் எதிர்பார்க்கலங்க போனஸ் பாயிண்ட் லெவலுக்கு இவங்க அடிச்சு நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நாக்குங்க ரிக்கல்டனும் சரி, இன்னொரு பக்கம் வேண்டர்சனும் சரி, 2 பேருமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 67 ரன்ஸ் அந்த பேஸை செட் பண்ணிட்டு போனாங்க. அன்பார்ச்சுனேட்லி வேண்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாரு. பட் ரிக்கல்டன் விளாட்ன இன்னிங்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. 39 balls 89. எனக்கு என்ன ரிக்கல்டன் கிட்ட பிடிச்சிருக்குன்னா, அவர் சும்மா ஸ்லாகர் கிடையாதுங்க. இஸ் பிளேயிங் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். புரியுதா உங்களுக்கு? கரெக்டான ஷாட்ஸ் ஆடுறாரு. டிரைவா இருக்கட்டும், பேக் ஃபுட் டிரைவா இருக்கட்டும், கவர் டிரைவா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாங் ஆஃப்ல வந்து அடிக்கிறாரு, அப்படி பேட் ஓபன் ஃபேஸ் பண்ணி. அதெல்லாம் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், சும்மா சுத்துறாள் கிடையாது. ஐ திங்க் இஸ் அ கிரேட் பிளேயருங்க. ஐ திங்க் IPL MIயும் எடுத்திருக்காங்க, இந்த பிரான்சைசி தான் IPLயும் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஷோஸ் டேலண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா வில் பி வெரி ஹாப்பி அண்ட் லக்கி டு கெட் அ டேலண்ட் லைக் ரிக்கல்டன். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ள இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு டபுள் செஞ்சுரி போட்டாரு.
புரியுதா உங்களுக்கு? சரியான டேலண்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அந்த டேலண்ட்டை தான் காமிச்சாருங்க. பாருங்கண்ணா என்னோட மொத்த வித்தையும் காமிக்கிறேன்ற மாதிரி 39 balls 89. ஜேஎஸ்கே போலர்ஸ்க்கு பேச்சே கிடையாது, எங்க போட்டாலும் அடிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ரஷீத் கான் வில் பி ஹாப்பி. பா, இந்த மாதிரி ஒரு போனஸ் பாயிண்டோட நம்ம வின் பண்ணோம் பாத்தியா அப்படின்ற மாதிரி. சோ அதனால 15 ஓவர்ஸ்க்குள்ள டக்குன்னு வின் பண்ணி கேமை முடிச்சு விட்டாங்க 7 wickets வித்தியாசத்துல. அண்ட் ஜேஎஸ்கே போலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தஹீர் மட்டும் எக்கனாமிக்கலா இருந்தாரு, மத்த எல்லா போலருமே அடி வாங்கினாங்க. அந்த ஜோன்ஸ்ன்ற அந்த போலர்லாம் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது ஒரே லென்த்லயே போடுறாரு. அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல மிட் ஆஃப் உள்ள வச்சுட்டு அவர் தூக்கி தூக்கி அடிச்சுன்னு இருக்காரு, ரிக்கல்டன் அங்கேயே போட்டுன்னு இருக்காரு. அதாவது சின்ன சின்ன பேசிக் திங்ஸ் அது. நீ எப்படி ஒரே இடத்துலயே போட முடியும் உன்னால? இந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி இவங்க எல்லாம் T20 கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க வேரியேஷன்ஸ் காமிக்கணும். நீங்க ஒண்ணு ஸ்லோவர் பால்ஸ் போடணும், இல்ல லென்த் நீ வந்து ஒரு மாதிரி லென்த்ல போட்டா அடிக்கிறானா, இல்ல வந்து கொஞ்சம் ஷார்ட் பால் ட்ரை பண்ணணும், இல்ல தூக்கி காலையாவது போட அட்லீஸ்ட் சிங்கிள் எடுப்பான் பவுண்டரி அடிக்கிறதுக்கு பதில். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஆனா ஒரே லென்த்தே போட்டுட்டு இருந்தாலும் அந்த ஓவரை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ ஜேஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் போலர்ஸ் கோட்ஸி இவங்கெல்லாம் ஃபிட் ஆகி வந்துட்டா பெட்டர். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி போலிங் லைனை போட கண்டிப்பா அடி வாங்குவாங்க. ஏன்னா இனிமேட்டு பார்க்க போற சில விக்கெட்லாம் கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருக்கும். ஃபிளாட் விக்கெட்ஸ்ல டெஃபினட்டா ஜேஎஸ்கே போலர்ஸ் வில் ஸ்ட்ரகிள். அதான் நான் சொல்லுவேன். திருப்பியும் சொல்ல வரேன், இந்த லாஸ்ட்னால ஒன்றும் பெரிய அடி கிடையாது ஜேஎஸ்கேக்கு டாப் 4 நுழையிறதுக்கு. கண்டிப்பா இவங்க டாப் 4 நுழைய சான்சஸ் நிறைய இருக்கு. பட் இது வந்து ஒரு அலாரம் பெல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.